அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். பாவிகள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது கடவுள் அவர்கள் பாவ செயல்களை நினைவில் கொள்ளாமல் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் அவர்களை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அந்த மனிதர்கள் பேறு பெற்றவர் என்று தாவீது சொல்வதாக புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறக்கப்படுகிறது என்று திரு பாடல்கள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தையில் தாவீது அழகாக சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இதை ஒத்த ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு 2 கள்வர்கள், மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்ட 2 கள்வர்கள் அங்கு சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். அதிலே ஒரு கள்வர் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை பழித்துரைக்கிறார். ஆனால் மற்றொரு கள்வர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் தன் நம்பிக்கையை தன் வார்த்தையில் அறிக்கை செய்கிறார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 42ஆம் இறை வார்த்தையில் அந்த கள்வர் இயேசுவை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று அந்த கள்வர் சொல்வதாக இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. இயேசுவே என்றால் மீட்பரே என்று பொருள். பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிற மீட்பரே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அந்த கள்வர் கூறும்போது இயேசு, இன்றே என்னோடு நீ பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்வதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பாவ வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது கடவுள் அவர்கள் பாவ செயல்களை நினைவு கூறாமல் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் அவர்களை தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் பேறு பெற்றவர்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார்: கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத புறையினத்தாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் அவர்களை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார் என்று புனித பவுல் அங்கு சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று பாவத்தில் வாழ்கிற அநேக மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் தங்கள் நம்பிக்கையை தங்கள் செயலில் வெளிக்காட்டும் போது கடவுள் அவர்களை தமக்கு ஏற்புடையோர் என கருதி அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்டு எடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஒரு மன ஜெபம் தான் இதற்கு காரணம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து மீட்பு பெறும்படியாக ஜெபிப்போம். பாவத்தில் வாழ்கிற மனிதர்களும் மீட்பு பெறும்படியாக ஜெபிப்போம். அப்பொழுது நமது ஒரு மன ஜெபத்தை கேட்டு கடவுள் அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுப்பார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இவ்வாறு இந்த உலகில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற செயல்களை நாம் செய்து வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து அதற்காக இந்த உலகில் நாங்கள் செயல்பட்டு வாழும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த
இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.